லோன் வாங்குவான் கட்ட மாட்டாங்க, கடன் வாங்குவான் கொடுக்க மாட்டாங்க. வரவு 8 அணா, செலவு 10 அணா, மீதம் 2 அணா, தலையில் துண்டனா. பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ விளையுதோ எங்கே செய்கிறானோ சைனாக்கா போயிடுவான். உம்முடி குடும்பத்தில் ஒரு மோசடி நபரா? இந்த செய்தி உம்முடி நிறுவனத்தை மேலும் சிதைத்துவிடும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கவர்மெண்ட் வங்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போலி ஆவணங்கள் மூலமா வீட்டு கடன் பெற்று சுமார் 5.56 கோடிக்கு மோசடி பண்றாங்க. இந்த வழக்குல விஷாலினுடைய தங்கையான ஐஸ்வர்யா ரெட்டியினுடைய கணவர் உம்மிடி கிரிட்டிஷ் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கும் இந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? இது போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பல பேர் இது போன்ற மோசடி செய்யறாங்க, வங்கியை பல பேர் சிறைக்கும் போயிடுறாங்க. ஆனால் விஷால் ரெட்டியுடைய தங்கை ஐஸ்வர்யா ரெட்டி என்பதனால் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் ஆகுது. நீங்கள் உம்முடி பங்காரு பல கோடி ரூபாய்க்கு நகை வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம். அவங்களுக்கு 5 கோடிங்களோ பெரிய காசே இல்லை. 5 கோடி 10 கோடிலாம் வருஷ டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் குறைந்தபட்சம் ஒரு 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 நாளைக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வியாபாரம் நடக்கும். வருஷத்துக்கு நீங்கள் 200 கோடி ரூபாய் வியாபாரம். 200 கோடி ரூபாய் வியாபாரத்தில் 10% வந்தால வருஷம் அவங்களுக்கு 20 கோடி ரூபாய் எல்லா செலவுமாக கிடைக்கும். 10 வருஷம் இருந்தால் 200 கோடி ரூபாய் கிடைக்கும். உம்முடி பங்காரு ஒரு 30-40 வருஷமா இருக்கு. அப்போ 500 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட என்ன இருக்கு? சொத்து இருக்கு. 500 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கவர் ஏன் 5 கோடிக்கு இப்படி மோசடி பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இவர்களுக்கு மோசடி என்பது மிக சாதாரண விஷயம். மோசடி என்பது லோன் வாங்குவான் கட்ட மாட்டாங்க, கடன் வாங்குவான் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுக்கு தான் நான் லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பேங்க்லயும். ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சார் உங்கள் வங்கி கணக்கு வங்கி பரிவர்த்தனை கொடுக்கணும்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அதில் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆயிருக்கும். 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆயிருக்கும். அப்போ 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆன ஒருவருக்கு வங்கி 5 கோடி சாதாரண விஷயம். நகைக்கடையில் பிரம்மாண்ட உம்முடி பங்காருன்னா வைடூரியம் தங்கம் இதெல்லாம் நம்பி மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் உம்முடி பங்காரு அண்ட் குரூப்ஸ். அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கஸ்டமர் வந்து 50 லட்ச ரூபா வியாபாரம். 1 லட்ச ரூபாய் கம்மி வரக்கூடிய நபர்கள் யாரும் உம்முடி கடைக்கு வரமாட்டாங்க. எல்லாம் ஆடிக்காரு, பென்ஸு, BMW தான் வருமே தவிர சாதாரண வண்டி வராது. அப்போது 1 லட்ச ரூபாய் குறைவாக உம்முடிக்கு போகக்கூடிய நபர்கள் யாரும் இங்கே இல்லை. எல்லாம் வசதி படைத்தவர்கள், மேட்டுக்குடி பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதி குடும்பம் தான் அங்கே போகும். கல்யாண கச்சேரிக்கு போனால் நீங்கள் மொத்தம் ஒரே நாள் வியாபாரம் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரே கஸ்டமர் எடுப்பாங்க. அப்போ இவர்களுடைய வங்கி பரிவர்த்தனை பார்த்தா எந்த பேங்க் மிரண்டு போயிடும். 5 கோடியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி கொடுத்து பல பேங்க் ஏமாந்து போனதான் மிச்சம். வங்கி வராக்கடன் 1.5 லட்சம் கோடி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி. அப்போ இந்த மேட்டுக்குடியை சார்ந்தவனுக்கு தான் வங்கி அள்ளி கொடுக்கும். அள்ளி கொடுக்குது. நீங்கள் இப்போ டி நகரில் போகிறீங்கன்னா சரவணா ஸ்டோர் பூட்டியே கிடக்கு ரொம்ப நாள். எங்கே திரும்பினாலும் சரவணா ஸ்டோர் தான். அவர் ரஜினி கூட உட்காந்து படம் எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுப்பார். யார்? லெஜண்ட் சரவணா. அவர் வேறு ஆக்டரு. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டார் அவர். ஆனால் பார்த்தா 25 வயசு கதாநாயகி மாதிரியே இருப்பார். பவுடர் உடனே அள்ளி பூசிட்டு காரை செடியில் அடித்து காரை அடித்து சிமெண்ட்டு செங்கலுக்கு வீடு கட்டுற மாதிரி அவர் மூஞ்சியில் அப்படியே ரோஸ் பவுடரை ரப்பி கோட்டு சூட்டு போட்டு பொம்மை மாதிரி. அவர் ஒரு தொழிலதிபர், ஒரு வியாபாரி, நடிகராக மாற்றினார். என்ன காரணம்? விளம்பர மோகம். இது போன்ற தொழிலதிபர்களை நம்பி வங்கி பல கோடியை கொடுக்குது. இப்போ சரவணா ஸ்டோரில் அந்த பில்டிங்க்கு 400 கோடி ரூபாய் வங்கி கடன் கொடுத்துருக்காங்க. 400 கோடி. இப்போ 400 கோடிக்கு ஒரு மாதத்துக்கு வட்டி 7 14 28 லட்சம் ரூபா வட்டி வருஷத்துக்கு. மாசத்துக்கு 28 லட்சம் ரூபா வட்டி. 12 மாதத்துக்கு 28 × 12 போட்டால் ஏறக்குறைய ஒரு 3.5 கோடி ரூபா வருஷத்துக்கு. 5 வருஷம் இருந்தால் 20 கோடி ரூபா வட்டி வந்து.
ஐயா இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சரவணா ஸ்டோர் வந்து வாரத்துக்கே பல கோடியில வந்து டர்ன் ஓவர் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். அவங்களால ஏன் இந்த கடனை கட்ட முடியல? ஏன் கட்ட முடியலன்னா, நீங்கள் 400 கோடி ரூபாய்க்கு வங்கியில் கடன் வாங்குறாங்கன்னா, வங்கிக்கு கட்ட வேண்டிய வட்டி தொகை மட்டும் ஒரு மாதத்துக்கு 28 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா போட்டுங்க. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வட்டி மட்டும் கட்டணும். எவ்வளவு? 1 லட்சம். ஒரு நாளைக்கு 400 கோடிக்கு வட்டி 1 லட்சம். கடை பராமரிப்பு, வியாபாரம் ஆகிறது ரெண்டாவது இருக்கு. கடை பராமரிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். அப்புறம் அதுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாம் சேர்த்தான் 10 லட்சம் ரூபா. ஒரு 1 லட்ச ரூபா வட்டி போக 9 லட்ச ரூபா மின்சாரம், ஆள் சம்பளம், பராமரிப்பு, எல்லாத்துக்கும் 10 லட்ச ரூபா வேணும். 10 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம், அதாவது வட்டி செலவாக கட்டணும்னா 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கணும். 10% ப்ராஃபிட், 10 லட்ச ரூபா கிடைக்கும். அப்போ 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கலைன்னா இந்த செலவு நட்டம். இந்த செலவு நட்டம். நீங்கள் பழைய படத்தில் தனால் தங்கவேல் பேசுவார். வரவு 8 அணா, செலவு 10 அணா, மீதம் 2 அணா, தலையில் துண்டனா, ஒரு பழைய பாட்டு இருக்கு. இந்த தொழிலதிபர்கள் எப்பவுமே எவ்வளவு வருமானம் வருதோ அதற்குள் செலவு செய்து அந்த நிறுவனம் தப்பிக்கும். வருமானத்தை மீறி செலவு செஞ்சா வங்கியில் கடன் வாங்கி வங்கியும் திவாலாயிரம், கடையும் திவாலாயிரம். அப்ப இருக்க பல தொழிலதிபர்கள், இப்ப இருக்க பல தொழிலதிபர்கள் வந்து ஒண்ணு வங்கியில கடன் வாங்கிட்டு மோசடி பண்றாங்க, இல்லைன்னா வந்து அவங்க ஓன் கடையை திவால் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிர்வாகம் என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. வியாபாரம் 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு ஒன்றும் தெரியாத கூட வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் நிர்வாகம் என்பது 10 ரூபா பொருளை 8 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும், 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கணும். இதை தெரிந்த ஒரே இனம் யாரு கேட்டீங்கன்னா மார்வாடிகள், குஜராத்திகள், பனியாக்கள். இவன் என்ன பண்ணுவான்? பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ விளையுதோ எங்கே செய்கிறானோ சைனாக்கா போயிடுவான். பொருள் எங்கே விளையுதோ எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே உட்காந்துருவான். நம்மால் என்ன பண்ணுவான்? 5 கை மாறி 5% 25% இவன் பர்ச்சேஸ்லேயே லாஸ் ஆயிடுவான். மார்வாடி ஒரு செடி காய்க்குதுன்னா, ஒரு ஏலக்காய் காய்க்குது, ஒரு மிளகு காய்க்குது, ஒரு முந்திரி காய்க்குதுன்னா செடிக்கு பக்கத்துலேயே உட்காந்துருவான் மார்வாடி. யார் அதை விளைவிக்கிறானோ அவங்கள்ட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுவான், அவங்கள்ட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவான். அப்போது அதுதான் மார்வாடிக்கும் மற்றவர்களுக்கும் தொழில் ரகசியம் தெரிந்தவர்கள் குஜராத்திகள், மார்வாடிகள், பனியாக்கள் தான். அதனால அவங்க மட்டும் ஜெயிக்க முடியும், நம்மளால ஜெயிக்கவே முடியறதில்லை. சரவணா ஸ்டோர் கதை அதே தான். அதே போல தான் நம்ம கிரீஷ், ஐஸ்வர்யா கிரிட்டிஷ் கதையும் அதே தான். ஐயா இவங்க குடும்பமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதமருக்கே செங்கோல் கொடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒருத்தர் இப்படி ஒரு மோசடி செய்யறாரா அப்படின்றதும் வந்து வியக்க வைக்கிற விஷயமா இருக்கு. அத வியாபாரத்தை முறையாக படிக்கல. பல பேர் படம் எடுத்து பல கோடி சம்பாதிக்கிறான், பல பேர் துண்டை தலையில போட்டு படம் லாஸ் ஆகி தெருவில் அலையிறான். இதுதான் வியாபாரத்திலேயோ அல்லது அரசியல்லையோ யுக்தி தான் முக்கியம். வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவதற்கான ஃபார்முலாக்களை கண்டுபிடிக்கணும். போராக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணணும், இல்லை வருமானத்தை பெருக்கணும். அப்போ இந்த உம்மடி பங்காரு கம்பெனி மோசடின பிறகு இனி இது ஒரு மோசடி நிறுவனமாக எல்லா பக்கம். விஷாலுடைய தங்கச்சி கணவன், ரெண்டாவது விஷாலை விட உம்மடி பங்காருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. உம்மடி பங்காருக்கு ஒரு பேர் இருக்கு. உம்மடி குடும்பத்தில் ஒரு மோசடி நபரா? இந்த செய்தி உம்மடி நிறுவனத்தை மேலும் சிதைத்து விடும். ரொம்ப தெளிவாகவும் புரியுற மாதிரியும் சொன்னீங்க ஐயா. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஐயா. நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.